எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. சாய்ராம். நம்ம ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு செய்யணும்னா அது நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஒரு மன நிறைவாக இருக்கும். மற்றவங்க மூலியமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு உண்டான ஒரு வெற்றியாக அமையும். நம்ம பல பேர்த்தோட பிளெஸிங்ஸ் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கும் யார் மனசையும் நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. யாரையும் புரணி பேசக்கூடாது. யாருக்கும் நம்ம உபயோகமா இல்லாட்டி கூட உபத்திரமா இருக்கக்கூடாது. நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தான் நம்மளுக்கு பிளெஸிங்ஸா வந்து அமையும். சரியா? நம்மளுக்கு பாவமா அமைய வேண்டாம், சாபமா அமைய வேண்டாம். அது ஒரு ஆசீர்வாதமா அமையணுன்ற எண்ணத்தோட மட்டும் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருத்தர் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து கண்டிப்பா ஒரு காலத்துல இல்லாட்டி கூட ஒரு காலத்துல நம்மளை வாழ வைக்கும். அப்ப நம்மளுக்கு நிறைவு வரும். இவங்க இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அதனாலதான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு. நான் வந்து நிறைய டைம்ல வந்து மனசு ஒடிஞ்சு போய் இருக்கிற அந்த நேரத்துல எல்லாம் என்ன நினைப்பேன்னா, என்னை வாழ்த்தினவங்களை எல்லாம் பத்தி நினைச்சுக்குவேன். இவங்க வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து கண்டிப்பா என்னை வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு இது எனக்கு உண்டு என்னைக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஊருக்குள்ள வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த தெருவில் வந்து இந்த முதல்ல நாங்கள் இருக்கோம்னா அந்த தெரு எண்டில் வந்து ஒரு அழகனாச்சியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் திண்ணையில் வந்து ஒரு பாட்டியும் ஒரு மகளும் இருப்பாங்க. அந்த சைடு திரும்பி பார்த்தாவே அந்த தெருவில் இருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் அசிங்கமாக அந்த பாட்டி பேசும். நோம்பப்போ கூட அந்த கோயில் நோம்பப்போ கூட அவங்கள ஓரமாக இருக்க சொல்லிடுவாங்க அமைதியாக. ஏன்னா அவங்களுக்கு வேறு இடம் போகிறதுக்கு இல்லைன்ட்டு அந்த காலத்தில் திண்ணை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த எல்லா திட்டம் தம்பிங்களை மட்டும் சொல்லும். என் பேரனுக்கு ஒரு வேலை அமைச்சு கொடு அழகுனாச்சி அம்மா அப்படின்னே சொல்லிட்டு இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஏதோ அந்த சைடு போனோம்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் கொடுத்தா வாங்கிக்கும். அந்த மாதிரி அவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு டைம் என்கிட்ட சேஞ்ச் இல்லாமல் பஸ் இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டோம்னா கூட அதை தாண்டி வந்துடலான்னு முயற்சி பண்ணாலும் கூட எப்படி இருந்தாலும் பார்த்துருவாங்க. அது என்னமோ தெரில, ஒரு இனம் புரியாத ஒரு பாசமோ என்னமோ தெரில. என்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த அம்மா சொல்லும், அம்மா தாயே அழகனாச்சி அம்மா என் பேரனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுமா அப்படின்னே சொல்லும். ஒரு நல்ல பொண்ணு அமைச்சு கொடுமா, அவன் நல்லா இப்படியா கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னே வாழ்த்தும். அவன் எனக்கு சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு சொல்லிச்சு. பெரிய பையனானதுக்கப்புறமா அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிச்சு. அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எப்படியோ அவங்களோட வாய்முகூர்த்தம் பழிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா, நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. ஆக்ட்ரஸ் எல்லாம் பாருங்க, அவங்களாம் சாப்பாடாக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனசு வந்து எதில் இருக்குன்னா சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. வேணா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேணா வாங்கிட்டு போகலாம், நம்ம குழு இருக்கிறவங்களுக்காக வாங்கிட்டு போகலாம். அந்த ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது, சாப்பாடு எல்லாத்துக்கும் செஞ்சு போடணும்னு. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து கிரி சுற்றுவாங்க. மலையை வந்து 7 நாள் கழுவுன்னு சொல்லுவாங்க. சித்திரை கடைசி 7 நாள் வந்து சுற்றுவாங்க. அப்புறம் வந்து வைகாசி ஃபஸ்ட்டு 7 நாள் சுற்றுவாங்க. பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேருந்தும் வந்து அந்த மாதிரி சுற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி சுற்றும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாரோ ஒரு சிலர்லாம் நிறைய பேர் வந்து அங்கங்கே இடம் பிடிச்சி சாப்பாடு ஆக்கி வரவங்க போகிறவங்க சனத்துக்கு எல்லாம் போடுவாங்க. அதாவது 18 பெட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. பழனியை சுற்றி உள்ள அத்தனை பேரும் அந்த கிரி சுற்றுறதுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டில் பக்கத்தில் இருக்க ஊருக்காரங்கெல்லாம் வந்து காலையில் இல்லைன்னா சாயங்காலம் சுற்றிட்டு போவாங்க. இந்த கடைசி நாள் மட்டும் கடைசி கழுவு அப்படிம்பாங்க, கடைசி கிரிம்பாங்க. அன்னைக்கு மட்டும் எல்லாரும் வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மலையில் சுற்றி அங்கங்கே சாப்பாடாக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி போட்டுவாங்க. நாங்கள் கூட தெருவில் இருக்கும்போது
அப்படி எல்லாரும் காசு கலெக்ட் பண்ணி ஒட்டுக்கா சேர்த்து ஒரு சிப்ப அரிசி வாங்கி எல்லாத்துக்கும் போட்டோம். அது எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வோம். எங்கள் மாமனார் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆசையாக இருந்தது, அதை அப்படியே விட்டாச்சு. மறுபடியும் தொடரணும், தம்பிங்கெல்லாம் போய் ஸ்டாண்டியாக உட்காரட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்துக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி ஏதோ ஒரு டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி டெய்லியும் அவர் இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம், இவனுங்களை டெய்லியும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கவுங்க வேலைக்கு அங்கே இங்கேன்னு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கலாம், நம்ம சாயப்பாவை கும்பிட்றதுனால அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே கையை பார்க்கக்கூடாது. அவங்க நம்ம ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோன்னா அவங்க முகத்தை பாருங்களேன், அவ்வளோ ஒரு சிரிப்பு இருக்கும். இந்த திருமாணிக்கம்ன்ற படத்தில் கூட அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயேங்க அது கடவுள் சிரிப்பானத்தில் ஒரு ஐயா வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் காசு வாங்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஐயா இருந்தாங்க ஐயா சாப்பாடு அப்படின்னு. அம்மா வீட்டு சாப்பாடு அம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அவர் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத சிரிப்பு இருந்தது. நம்ம வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்க. நம்ம ஒரு நேரம் இல்லைனாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுப்போம் போய்ப்போம். ஆனால் நம்ம வீட்டில் எல்லா விஷயங்களும், அதாவது என்னென்ன சொல்கிறேன்னா, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்போம், ஒரு நல்ல நாள் பல நாள்னால் வடை பாயசம் போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த பாயாசம்ன்றது யார் சாப்பிடுவாங்க பாருங்க, அது சாப்பிட்றதுக்கு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால் அது ரோட்டில் இருக்கிறவங்க அங்கே இங்கே இருக்கவங்களாம் யார் பாயாசம் சாப்பிட்ருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, ஆம்பளை பசங்கள்லாம் வந்து எது வேணாலும் பண்ணிக்கொண்டு வந்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டா தீர்ந்துச்சு. போகிற பக்கம் வார பக்கம் ஏதோ ஒரு நல்ல நாள் பொல்ல நாளில் ஒரு 10 பேர் நம்மளால் ஒரு சந்தோஷப்பட்டாங்கன்னா அது சந்தோஷம் தானே. உங்களோட சேமிப்புலேருந்து ஒரு சின்ன பகுதியை வந்து நம்ம கொடுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் வந்து இல்லை என்னால் ஆக்கிலாம் தர முடியாது அப்படின்னு வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி கொடுங்க. எத்தனை டீ குடிக்கிறீங்க? ஒரு டீ 2 டீ ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்குறனாம நம்ம குறைஞ்சி வர மாட்டோம். அந்த ஆத்மா வந்து அந்த டீயை குடிச்சிட்டு ஒரு சந்தோஷப்படும் பாருங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு பல மடங்கு பிளெஸ்ஸிங்ஸாக வந்து கிடைக்கும். சரியா? அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது வந்து செஞ்சு பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். நிறைய பேர் ஆனால் இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 108 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சாயப்பா அவர் ஷீரடியில் இருக்கும்போதே என்ன சொன்னார்னா 105 106 தெரில, என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்ம தான தர்மங்கள் எப்போ அதிகமாகப்படுதோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி நோய் நொடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம்மா. இந்த கொரோனா வந்து கண்ணுக்கு தெரியாத அழிக்கிற நோயாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அந்த தான தர்மங்கள் தான் ஜாஸ்தியாச்சு. அப்போ வந்து எப்படி ஒரு மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, அந்த ஆத்மா வந்து அந்த ஒரு நேரம் உணவை சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும்ல. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் மேலும் மேலும் இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, நம்ம நாட்டை விட்டு ஒரு பக்கம் அழிவு இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடுச்சு அது. அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும் வந்த சுவடு தெரியாமையே போயிடும். ஆசீர்வாதங்கள் பெருகுனாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக கிடைக்கும். அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போங்க. யாருக்கு எந்த நல்லது செஞ்சாலும் அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் செய்யலான்னு ஆசை வருங்க. அவ்வளோ ஒரு இனம் புரியாத சிரிப்பாக இருக்கும், ஒரு ஆத்மார்த்தமான சிரிப்பாக இருக்கும். அந்த இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, முடியாத சூழ்நிலையில் என்னடா இது வாழ்க்கை, நம்ம இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்ற நிலமையில இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய உதவி ஒரு சிறு புன்னகையாக அவங்க மனசுலேருந்து வெளிவரும் பாருங்க, ஆத்மார்த்தமாக. அதுக்கு உண்டான வைப்ரேஷன் செம்மையாக இருக்கும். இந்த வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த பலன் கிடைக்கிறதுக்காக நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து அது பார்க்கும்போது தான் தெரியும். பார்த்து தான் பாருங்களேன் என்ன தான் நடக்குதுன்னு. நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இது 100க்கு 100 நிதர்சனமான உண்மை.
ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.